ஜென்ரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா எனி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளாக இருக்கலாம், அதாவது டூ வீலராக இருக்கலாம், ப்ரைவேட் காராக இருக்கலாம், கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம், ஆர் மிஸ்லேனியஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளாக இருக்கலாம். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் எடுத்து நீங்கள் பண்ணும்போதும் இப்போது நம்ம சொல்கிற ஃபார்மேட்டில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் இன்கேஸ் கிளைம் வரும்போது இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கான ப்ரூஃபாக அதையும் நம்ம சப்மிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இந்த வண்டி ஃபோட்டோ எடுக்கிறது வண்டியை மட்டும் பார்க்குறதுக்காக இல்லை, சரௌண்டிங் சுற்றி வர நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபோட்டோவும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எப்போ வண்டி ஃபுல்லாக தெரியுதோ அதுலேருந்து மறுபடியும் 4 ஸ்டெப் பின்னாடி போய் வண்டியினுடைய லொக்கேஷன் எந்த ஏரியாவில் நீங்கள் நிறுத்தியிருந்தீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 4 ஸ்டெப் பின்னாடி போய் எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஜிபிஎஸ் கேமரான்னு ஒன்று இருக்கும். அதில் டேட்டு, டைமு, லொக்கேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஜிபிஎஸ் கேமரா யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு, தென் லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ணாமல் ஃபுல் வியூ இருக்கணும், தென் பேக் சைடு எடுத்துருக்கணும், ரைட் சைடு எடுத்துருக்கணும். ஸோ 4 சைடு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி தான் 4 கார்னர் எடுக்க போகிறோம். 4 கார்னர் மீன்ஸ் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வியூ, ஃப்ரண்ட்டு ரைட்டு ரெண்டுமே தெரியக்கூடிய ஒரு வியூ, தென் பேக்கு லெஃப்ட்டு 3வது வியூ, பேக்கு ரைட்டு இந்த மாதிரி தெரியக்கூடிய 4 வியூ. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட் கார்னர், ஃப்ரண்ட் லெஃப்ட் கார்னர், ஃப்ரண்ட் ரைட் கார்னர், பேக் லெஃப்ட் கார்னர், பேக் ரைட் கார்னர் எடுத்தாச்சு. ஸோ 8 ஃபோட்டோ நம்மளுக்கு வந்துடுச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் ரீடிங், அது வந்து நம்ம என்ஜினை ஆன் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இன்னுங்கிறது இல்லை. கீ ஆன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லைட் எரியும், அதில் கிலோமீட்டர் ரீடிங் எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியும், அந்த கிலோமீட்டரோடு இருக்கக்கூடியதில் எடுக்கணும். ஃபார் அவேர்னஸ் ட்ரிப்புன்னு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, ட்ரிப் இருக்கிறத எடுக்கக்கூடாது. கிலோமீட்டர், அதாவது வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுலேருந்து இப்போ நீங்கள் எப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்குதோ அதை தான் எடுக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா சேசிஸ் நம்பர், ஒவ்வொரு வெஹிக்கிள்லேயும் ஒவ்வொரு இடத்துல சேசிஸ் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மேக்கு மாடல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் எந்த இடத்துல சேசிஸ் நம்பர் இருக்குங்கிறது தெரியும். இன்கேஸ் அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சேசிஸ் நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கணும். நீங்கள் எப்போ சேசிஸ் நம்பரை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அப்போ ஆர்சி காப்பி வாங்கி ஆர்சி காப்பியில் இருக்கிற மாதிரி நம்மளோட சேசிஸ் நம்பர் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுல இது இன்டென்ஷன் கிடையாது. நீங்கள் சேசிஸ் நம்பரும் ஆர்சியில் இருக்கிற சேசிஸ் நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைமு ஊர்ஜிதம் பண்ணிக்கணும், அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் எடுக்கிறோம். ஸோ இன்ஸ்பெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ஃபோட்டோ. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காராக இருக்குதுங்க பட்சத்தில் ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் பேசஞ்சர் உட்காருவாங்க இல்லைங்களா, அந்த பேக் சீட்டில் உட்காந்து ஃபுல் வியூ ஆஃப் கிளாஸ் இன்சைட்லேருந்தும் எடுக்கணும், வெளியே வந்து ஃபுல் வியூ ஆஃப் கிளாஸும் எடுக்கணும். ஸோ மொத்தம் 12 ஃபோட்டோ தேவைப்படும். சம்டைம்ஸ் வேறு ஒரு சில கம்பெனி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்டர் சேசிஸ்னு ஒன்று கேட்பாங்க. வண்டியினுடைய பின்னாடி சைடு வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் சேசிஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோவும் முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 14லேருந்து 15 ஃபோட்டோ தேவைப்படும். இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர், கிளைம் வரும்போது நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்க்ளூஷன் வந்துடுறேன் இந்த வீடியோவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு ஃப்ரண்ட், ஃப்ரண்ட் ரைட், லெஃப்ட்டு பேக்கு, பேக் ரைட்டு, 4 சைடு 4 கார்னர் வந்துருச்சு. கிலோமீட்டர் ரீடிங், சேசிஸ் நம்பர், தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காராக இருக்குதுங்கிற பட்சத்தில் பேசஞ்சர் சீட்லேருந்து கிளாஸ் ஃபுல் வியூ, ஃப்ரண்ட்டில் வெளியே வந்து கிளாஸ் ஃபுல் வியூ, தென் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் சேசிஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து அண்டர் சேசிஸ் ஒரு ஃபோட்டோ, பேக் சைட்லேருந்து அண்டர் சேசிஸ் ஒரு ஃபோட்டோ. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 4 கார்னருக்கு 4, சேசிஸ் 2 10 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 2 12, அண்டர் சேசிஸ் 2 14 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறது நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.